ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் டூயிங் குட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட டிஜிகோல்ட் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ஷாப்ஸ் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா 51+ பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட்டு கடைசி ஒரு பிரான்ச்சாவது இருக்குங்க. நம்ம ஈஸியாக போய் ஷாப் பண்ணிட்டு வரலாம். விசிட் பண்ணுறதுக்கு ஏதுவாக இருக்குது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ஷாப்ஸு. ஓகேங்க, அதை எப்படி டவுன்லோட் பண்ணி என்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ப்ராசஸை பார்க்கலாம். டவுன்லோட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த பேஜெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணிக்கோங்க, அந்த டவுட் இருந்துன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போய் பார்க்கலாம் வாங்க. ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிட்டு ஸ்வர்ணதாரா கோல்ட் சேவிங்ஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பீகாக் லோகோ போட்ட ஒரு ஆப் வந்து வியூ ஆகுங்க. அதை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து ரெஜிஸ்டர்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போனீங்க அப்படின்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லுங்கள். அதை கொடுத்துட்டு அகெயின் வந்து நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து செலக்ட் பிரான்ச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குங்க. உங்கள் ஏரியா பிரான்ச் எதுவோ அதை நீங்கள் கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கேட்பாங்க. மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் ஆல்ரெடி செட் பண்ண பாஸ்வேர்டை இங்கே எகெயின் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். என்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே சப்மிட் பண்ணிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வருங்க. ஓடிபி வந்து ஒன்ஸ் வெரிஃபை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு லாகின் பேஜுக்கு எகெயின் போயிடும். நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் தென் பாஸ்வேர்டு ரெண்டுத்தையும் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போய்க்கலாங்க. உள்ளே போனீங்க அப்படின்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோடைய ஹோம் பேஜ் வந்து வருங்க. ஹோம் பேஜில் ஃபஸ்ட் இடத்துல டிஜிகோல்ட் ஸ்கீம் தான் உங்களுக்கு வியூ ஆகும். அந்த ஸ்கீமை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ் மெசேஜ் வந்து வருங்க. நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து ரெஜிஸ்டர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக அந்த ஃப்ளாஷ் மெசேஜ் வந்து வருங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஃபரல் கோடு என்டர் பண்ண சொல்லி கேட்கும். ரெஃபரல் கோடு இருந்தால் நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அது ஆப்ஷனல் தான். ஓகேங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக பேமெண்ட் பேஜ்குள்ளே போயிடும். நீங்கள் பேமெண்ட் வந்து எய்தர் வெயிட்டாக இல்லை அமௌண்ட்டாக எந்த பேசிஸில் வேணாலும் கொடுக்கலாங்க. அது உங்கள் விஷ் தான். வெயிட்டாக எப்படி கொடுக்கறது அப்படின்னா நீங்கள் இன்னைக்கு வந்து ஒரு கிராம் வந்து போடணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க. கிராம் அந்த வெயிட்டுங்கிற ஏரியாவில் போயிட்டு 1 கிராம் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஆக்சுவல் வெயிட் வந்து கீழே காட்டும், ப்ளஸ் போனஸோடையும் காட்டுங்க. நீங்கள் ரெண்டுத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா செக் பாக்ஸ் ஒன்று இருக்கும். ஐ அக்ரின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். அந்த செக் பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இதே அமௌண்ட் பேசிஸில் போனீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து போடுறதுக்கு விருப்பப்படுறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா செக் பாக்ஸை வந்து டிக் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற எல்லா ஆப்பில் இருக்க சேம் ஃபீச்சர்ஸ் தான் இங்கேயும் இருக்குங்க. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ, நெட் பேங்கிங்னா எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பேமெண்ட் மெத்தட் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதர் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் எவ்வளோ மினிமம் அமௌண்ட் வந்து போடலாம் அப்படின்னு கேட்டால் ஒரு 100 ருபீஸ்லேருந்து நீங்கள் போடலாங்க. மினிமம் 100 ருபீஸ், மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 5 டிரான்சாக்ஷன் தான் பண்ண முடியுமா, இல்லை ஒரு 6 டிரான்சாக்ஷன் தான் பண்ண முடியுமா, அப்படி ஏதாவது லிமிட் இருக்கா அப்படின்னு கேட்டால் அப்படி எந்த ஒரு லிமிட்டும் இல்லைங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ டிரான்சாக்ஷன் வேணாலும் பண்ணிக்கலாங்க. பர் மந்த்துக்கு ஆகட்டும் பர் டேக்கு ஆகட்டும் எந்த ஒரு டிரான்சாக்ஷன் லிமிட்டும் இல்லைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கீமோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 330 டேஸுங்க, அதாவது 11 மந்த்ஸு. இதோட பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு வந்து அதாவது ஃபஸ்ட்டு டேலேருந்து 75th டே வரைக்கும் நம்மளுக்கு 6% வந்து பெனிஃபிட்டாக தராங்க. இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். டெபாசிட் வந்து நம்ம ஒரு 10,000 பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அன்றைக்கி கிராம் ரேட் வந்து 7,500 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 10,000 இந்த கிராம் ரேட்டுக்கு நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ கிராம் வந்து ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.418 கிராம் வந்து ஆட் ஆகுங்க. இந்த 10,000க்கு 6% பெனிஃபிட் அப்படின்னா 600 ருபீஸ் நம்மளுக்கு வந்து போனஸாக கிடைக்குதுங்க. இந்த 600 ருபீஸ்க்கு வந்து 7,500 கிராம் ரேட்டுக்கு எவ்வளோ கிராம் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும் அப்படின்னா 0.085 கிராம் வந்து அக்கௌண்ட்டில் ஆட் ஆகுங்க. அப்போது நம்மளுக்கு வந்து டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டு ப்ளஸ் போனஸ் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10,600 ருபீஸ். இந்த 10,600க்கு வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிற கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா 1.503 கிராம் வந்து ஆட் ஆகுங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேங்க. ஓகேங்க, இப்போ செகண்ட் 75 டேஸ் மற்றதெல்லாம் பார்க்கலாங்க. செகண்ட் 75 டேஸ் பார்த்தீங்கன்னா அது 76th டேலேருந்து 150th டே வரைக்கும் 4.25% வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டாக தராங்க.
தேர்ட் 75 டேஸ் அதாவது 151st டேலேருந்து 225th டே வரைக்கும் 2.50% வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்டாக தராங்கங்க. ஃபோர்த்து 75 டேஸ் 226th டேலேருந்து 300th டே வரைக்கும் 1% வந்து பெனிஃபிட்டாக தராங்கங்க. 301st டேலேருந்து 330th டே வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்ஸும் தரது இல்லைங்க. அதாவது லாஸ்ட் 11th மந்த் ஃபுல்லாகவே எந்த ஒரு பெனிஃபிட்டும் நமக்கு இல்லைங்க. அந்த லாஸ்ட் 11th மந்த் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அமௌண்ட் கட்டுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதில் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் தரதில்லை. முடிஞ்ச அளவுக்கு இந்த 300 நாளுக்குள்ளே உங்கள் டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு பாருங்கள். அதுவும் முடிஞ்ச அளவுக்கு 150 நாளுக்குள்ளே half ஆஃப் த டார்கெட்டாவது அச்சீவ் பண்ணிடுங்க. ஏன்னா நம்மளும் கஷ்டப்பட்டு தான் போடுறோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்துலையும் நம்மளுக்கு எங்கெங்கே பெனிஃபிட் இருக்கோ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்துங்க. என்னோட கருத்து பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதர் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ வந்து மெச்சூரிட்டிக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, மெச்சூரிட்டிக்கு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படின்னா ஆன்லைன் மூலமாக பண்ணலாங்க. ஆன்லைன் மூலமாக எப்படி அப்படின்னு கேட்டால் வீடியோ கால் மூலமாக பண்ணிக்கலாங்க. நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகைன்னு போட்டு என்ன ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியா நேம் மென்ஷன் பண்ணி காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து வருங்க. நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் இந்த ஸ்கீமில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க வீடியோ கால் மூலமாக எல்லாமே காமிப்பாங்கங்க. காமிக்கிறப்ப நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஜுவல்லை அதில் சூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் டிஜிகோல் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. ஒரு 10 டேஸோ 20 டேஸோ போனதுக்கப்புறம் இன்னொரு டிஜிகோல் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா உடனே பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டால் உடனே நம்மளால் வந்து டிஜிகோல் ஸ்கீமில் ஜாயின் பண்ண முடியாதுங்க. மினிமம் நம்ம வந்து 75 டேஸ் வந்து வெயிட் பண்ணி 76th டேயில் தான் வந்து அனதர் டிஜிகோல் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ண முடியும். இதே நீங்கள் வேறு ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 3 வகையான ஸ்கீம் இருக்குங்க. ஸ்வர்ணதாராலே வந்து 15 month ஸ்கீமு அந்த மாதிரி ஒரு 3 ஸ்கீம் இருக்குங்க. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா அது உடனே பண்ணிக்கலாம். டிஜிகோல்லையே அனதர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த 75 டேஸ் வெயிட் பண்ணணுங்க. நீங்கள் இப்போ போட்டுட்ருக்க அமௌண்ட்டை பிரான்ச் எப்படி கன்சிடர் பண்ணும் அப்படின்னா அட்வான்ஸ் அமௌண்ட்டை தாங்க கன்சிடர் பண்ணும். இப்போ நிறையா ஷாப்ஸில் பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் பேமெண்ட் வந்து அந்த ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த இயரோடைய ஸ்டார்டிங்கில் இல்லைனா கையில் அமௌண்ட் இருக்கும்போது அட்வான்ஸ் பேமெண்ட் பண்ணிப்பாங்க. கடைசியில் ஒரு 11 monthsக்கு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சுங்க. பழைய கோல்டில் கொடுத்து புதுசு வாங்குறதுக்கும் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸோட நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஃப்யூச்சர் வீடியோஸு இதையும் நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக போடுறேங்க. இப்போ வந்து இந்த அக்கௌண்ட்டை நம்ம போடுற அக்கௌண்ட் வந்து எப்போ மெச்சூர்ட் ஆகும் அப்படின்னா நம்ம என்னைக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி பேமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதிலிருந்து 330th டே வந்து இந்த அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு மெச்சூர்ட் ஆகுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மெச்சூர்ட் ஆகிடுச்சு. நம்ம எத்தனை நாளில் வந்து இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம், ஜுவல்லரி வந்து நம்ம எத்தனை நாளில் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 365 டேஸ்க்குள்ளே நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் போதுங்க. லாங் டியூரேஷன் தான் கொடுத்துருக்காங்க, ஸோ வரி பண்ணிக்க தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன ப்ரூஃப்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னு பார்ப்போங்க. டியூரிங் ரெஜிஸ்ட்ரேஷன் டைம் ஆகட்டும் இல்லை ரிடம்ஷன் டைம் ஆகட்டும், 2 டைம்லேயுமே நம்ம கையில் வந்து என்னென்ன ப்ரூஃப்ஸ் இருக்கணும் அப்படின்னா ஐடி ப்ரூஃப், ஒரு வேலிட் ஐடி ப்ரூஃப் இருக்கணுங்க. பேன் கார்டு கண்டிப்பாக இருக்கணுங்க. அவ்வளோதான், பெருசாக ஒரு பெரிய ப்ரொசீஜர்ஸ்லாம் இல்லைங்க, சிம்பிளான ப்ரொசீஜர் தான். இப்போ நீங்கள் வந்து மெச்சூரிட்டிக்கு முன்னாடி ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, மெச்சூரிட்டிக்கு அப்புறம் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு பாதி அமௌண்ட்டை மட்டும் நம்மளால் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியுமா, இல்லை பாதி நம்ம சேர்த்து வச்ச கிராமில் பாதி மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது முடியாதுங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபுல்லாக அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பார்ட்லி பர்ச்சேஸ் வந்து நாட் அலோடுங்க. இப்போ வந்து மெச்சூரிட்டிக்கு முன்னாடி எங்களால் ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்மளுக்கு போனஸ் வந்து கிடைக்காதுங்க. நம்ம வந்து போடுறதே கஷ்டப்பட்டு போடுறோங்க. முடிஞ்ச அளவுக்கு மெச்சூரிட்டிக்கு அப்புறம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஏன்னா கிடைக்கிற போனஸை பெனிஃபிட் நம்ம எதுக்குங்க விட்டு கொடுக்கணும், அதுக்காக தாங்க சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு மெச்சூரிட்டிக்கு அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் மெச்சூரிட்டி வரைக்கும் வெயிட் பண்ணுறீங்க, ஜுவல் அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு இருக்கீங்க. ஆனால் அப்போ நம்மளுக்கு எந்த தேவையும் இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் போட்டால் இன்னும் கொஞ்சம் பெரிய ஜுவல்லாக நம்ம எடுக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிராம் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இதே ஸ்கீமை நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாதுங்க. மெச்சூரிட்டி ஆன அன்னைக்கே வந்து அதுக்கு அடுத்த நாளே வந்து உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வந்து எனேபிளாக இருக்காதுங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மெச்சூரிட்டி அன்னைக்கே வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகிடும், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியாதுங்க.
இப்போ வந்து என் பேரில் இந்த அக்கௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 10 நாள் கழித்து எனக்கு என்ன தோணுது, பேசாமல் என் ஹஸ்பண்ட் பேரில் ஓப்பன் பண்ணியிருந்துருக்கலாமோ, இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியுமா, இந்த அக்கௌண்ட் ஹோல்டரோட நேமு ரைட்ஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாதுங்க. யார் பேரில் அக்கௌண்ட் வந்து என்ரோல் பண்ணுறோமோ, யாருடைய ஐடி ப்ரூஃப்ஸ் வந்து கொடுத்துருக்கோமோ அவங்களுடைய பேரில் தான் இந்த ஸ்கீம் முடிகிற வரைக்கும் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வேலிட் ஐடி ப்ரூஃப் கொடுத்து தான் நம்மளால் ஜுவல்லரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியுங்க. இதுதான் இங்கே வந்து காண்ட் சேஞ்ச் அக்கௌண்ட் ரைட்ஸ் டு அதர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம போடுற ஜுவல்லரிக்கு வந்து நம்ம இப்போ 2 கிராமுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து நம்ம சிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த 2 கிராமுக்கு ஆன வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி, ஸ்டோன் சார்ஜ், மேக்கிங் சார்ஜ் இது எல்லாமே நம்ம பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம தாங்க பே பண்ணணும். நம்ம எவ்வளோ கிராம் போட்டிருக்கோமோ அந்த கிராமை மட்டும்தான் நம்மளால் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கான அதர் சார்ஜஸ்லாம் நாம் தாங்க போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாதுங்க. அங்கே இருக்க ரெடிமேட் ஜுவல்லரி தான் நம்மளால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து எப்போ வேணாலும் ஷாப்னாலேயோ கோர்ட்னாலேயும் சேஞ்ச் பண்ணிக்க முடியுங்க. இந்த இந்த கண்டிஷன்ஸ்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் மட்டுமே இதில் என்ரோல் பண்ணுங்கள். ஒரு ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுறீங்கன்னா, டிஜிகோல் ஸ்கீம் மட்டும் நான் சொல்லலைங்க, வேறு எந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு ஒன்ஸ் கிளியர் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ரோல் பண்ணுங்கள். ஏன்னா இடையில நம்ம பாதி பணத்தை கட்டிட்டு அதுக்கப்புறம் யோசிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸோ ஒரு இதில் கால் வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க அதில் கால் வைக்கணும். இது என்னோட சின்ன சஜஷன், பிடிச்சிருந்தா ஏற்றுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்கீம் பற்றி உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னை வந்து திருத்திக்கிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பை, டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.